டேய் நீ என்ன போலீஸா? வழி மறிச்சு நிக்கிற? இல்லை நான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கண்ணா. ஏய் சரி வந்து ஏறு. ம். போலாம் Thanks, போலாம் போ. என்ன சார்? உன்னோட ஆபத்து நிறைஞ்ச பயணம் முடிய போகுது. நாயகம் அவர்கிட்ட போகிற வரைக்கும் எல்லாமே பத்திரமா இருக்கணும். வேற எதுவும் நடந்துடக்கூடாது. ஓகே சார். ஓகே. ஹலோ ஹலோ சார், நான் இப்போ வண்ணாபுரம் தாண்டிட்டேன். ஓகே, இனி அதிக தூரம் இல்லை. ஓகே சார். சார் இப்போ ஒன்னாம்பாறை பக்கத்தில் மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு நம்பருக்கு கால் போயிட்டே இருக்கு. ஏஎஸ்ஐ சுப்ரன் சார் நம்பர்ல இருந்து தான். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இறங்குடா கீழே. ம். ராவணன் புத்தி தாண்டா எனக்கு. அது தெரியுமா உனக்கு? 10 தலை. புர்ரா. புர்ரா. அண்ணா டைட்டா. டார்ச்சிங்கடா. சுப்பிரமணிய சார், ஒன்றும் லேட் ஆயிடல? இல்லை சார். பத்திரிக்கைக்காரங்கள பக்கத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப கெட்டிக்காரங்க. பின்ன எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அந்த பையன் லைன்ல தானே இருக்கான். அவன் வந்துடுவான், சீக்கிரமே வந்துடுவான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் சுப்பிரமணி. ஓகே. சின்ன ஒரு ஸ்மக்லிங். என் பொண்டாட்டிக்கு 3 பசங்க, என் சின்ன வீட்டுக்கு 2 பசங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஐடியா எப்படி இருக்கு என் புத்தி? நான் சொன்னேன்ல, அந்த ஆளுக்கு 10 தலை. ஏய் தூக்கியா. தூக்கு தூக்கு. வாடா, வந்து வண்டியில ஏறா.
சீக்கிரம். ஹலோ ஜான். சார் எல்லாம் ஓகே சார். டேய் அவனுக்கு இடம் விடுறான். டேய் ஏன்டா டென்ஷனா இருக்க? நான் ஸ்மக்லிங் பண்றது ஏதாவது உனக்கு கோபமா? என் பெரிய பொண்டாட்டி என் சின்ன பொண்டாட்டி ரெண்டு பேத்தையும் சமமா வச்சுக்கல. அதெல்லாம் என்னோட புத்திடா. நிஜமா? டேய் சின்ன பையன் அவன் கோபமா இருக்கான். அவனுக்காக ஒரு சூடா ஒரு பாட்டு பாடலாமா? ஆமா. கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. ஜான், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஓகே தான் சார். யாருக்குமே தெரியாம போக இருந்த ஒரு சாதாரண மனுஷனோட கொலைகேஸ நீ தான் வெளியே கொண்டு வந்திருக்க. உற்சாகத்துல நம்ம பேர் பத்திரிக்கையில வந்துடக்கூடாதுன்னு பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நீ பயப்பட வேணாம். சார் அது வந்து சொல்லு ஜான். சார் எனக்கு ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும் சார். நான் உங்களை பார்க்க முடியுமா? கொஞ்சம் அமைதியா இரு ஜான். ஹாஜி சார் ஏதாவது கேட்பாங்களா? நான் ஏதாவது சொல்லணுமா? ஹலோ 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 சார். சார் 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 கேக்குதா? சார் சார் ஹலோ சார் கேக்குதா? சார் ஹலோ ஹலோ சார் கேக்குதா? சார் கேக்குதா? ஹலோ ஹலோ. இதனால என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியுமாடா உனக்கு? ரொம்ப காலம் நான் ஜெயிலில் கிடக்கணும், அப்படிதானே? உனக்கு அதோட சட்டமும் செக்ஷனும் நல்லா தெரியும், அப்படிதானடா? சார் என்னாச்சு? சுப்ரமணியன் சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃபா? எஸ் சார். அந்த ஆளுன்னு லூஸா அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சார் கமிஷன் லைன்ல இருக்கார் சார். Ask him to hold the line. ஓகே சார். அந்த டிரைவர் பேர் என்ன? ஜான். Call him. சார் அவுட் ஆஃப் கவரேஜ். Out of coverage. எஸ் சார். சுத்தம் irresponsible fellows. நீ அவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. வேணாம், அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்ல வேணாம். அது வந்து நீ எதுக்கு சார்லி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கிட்ட இதெல்லாம் கால் பண்ணி சொல்ற? நீ நான் தடவையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சைன் பண்ணி விடுற? சொல்லுங்க ப்ரொஃபசர். அப்படி இல்லை ஜேஜே, விஷயம் நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு. பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஹே, யாருமே இல்லாதவ சாவறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமாம், ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாரும் ஒன்றா நிற்கணும். இதெல்லாம் வேணும்னா யாராவது வந்து செய்ய போறாங்க. எப்படியோ நடந்துருச்சு, அப்போ தப்பிச்சே ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணுமோ அது எல்லாமே செய்யணும். செய்வேன். டேய் என்னடா அது? செக்கிங் தானா? டாய் இறங்கடா கீழே. என்னடா இது? நம்மள அடிக்க செக்கிங்கா? போய் சொல்லிட்டு வா. போ போ போ. போகிறேன். போ. என்ன சார், என்ன பிரச்சனை? டாய் இறங்கி வா. என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீ என்ன மாவோயிஸ்டா? ஆ என்னமோ தெரியல. பாப்போம். சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காம வண்டியை சீக்கிரம் செக் பண்ணி அனுப்பு. சரிங்க சார். யார் அவன் வண்டிக்குள்ள? வேற இறங்கி வர சொல்றான் அவனை. சார் அது உன் மூங்கில் மொத்தமாக இறக்கி பரிசோதனை பண்ணணும். அப்பதான் இருந்தாலும் விடுவான், தெரியும்ல. அவன் யாரு? உன் கூடயா வந்தான்? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, லிஃப்ட் கொடுத்தேன் சார். ஓ அப்படியா? யோ இறங்கி பாரு என்னன்னு. இது அவன் தான் நான் பாரு. இல்ல அங்க
லிஃப்ட் கொடுத்ததுக்கு வச்சாண்டா ஆப்பு. முன்னேறு, முன்னாடி சென்று முன்னேறு. John, Sir. you done a good job. Proud of you. Keep it up. Come on. மேல இரு. மேல இரு, எல்லாம் செக் பண்ணு. Come on. சைடுல போய் ஒரு ஆள் போய் பாருங்க. Fast. ஜான், வெரி குட். நம்ம வண்டி அங்க இருக்கு, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. இன்னும் 2 பேர் வாப்பா. ஏய் அந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் வாங்கப்பா. இங்க வா, இத கவர் பண்ணு. இந்த பக்கம். இதோ இங்க, இத தூக்கு, இத கவர் பண்ணுங்க. நேச்சர் பாரு. இந்த டயர் மட்டும் தானா? வண்டிக்கு மேல அந்த இது பாருங்க. டேய் மச்சான், என்னடா இது? ஃப்ரெண்டுனா இவ்வளோ தானா? ஒரு தம்மை பற்ற வச்சதில் ஸ்டார்ட் பண்ண தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் என்னை ஒரு தம்பி மாதிரி இறுக்கி பிடிச்சி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கல்லடா. கடைசியில் இப்படியா போகிற நீ? என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்க நீ? ஒரு குட் பையாவது சொல்லிட்டு போலாமேடா. ஜேஜே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பேப்பர் பாருங்க. நான் பேப்பர் இருந்தாங்க. பேப்பர் இருந்தாங்க. ஜேஜே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 4 ரூபா தானே வாங்கி அறிய வளர்த்துக்கண்ணே. அந்த பெயில் நான் ஒரு மாசமா இந்த கேஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும், பெயில் வந்துரும் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எதுவும் பெயில் வந்த மாதிரி தெரியல. இந்த கேஸ் சார் இந்த மாதிரி ஒரு கொலை இருக்காங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க சார்? அவருப்பா சொல்றேன்ப்பா. இப்ப மைக் தள்ளு போட்டு தள்ளுப்பா. வேற ஆளுக்கலாம் இதுதான் கதி. அதனால சும்மாவே விடக்கூடாதுப்பா. எவ்வளோ பண்ணா பாரு. வந்து நின்னால இன்னமும் வேணும். சரி இதுதான் நடக்குங்கிறது ஆண்டவன் அப்பயே நினைச்சிட்டது தானே. சார் தோ இதுதான் ஆளு. அட்ரஸ் எல்லாம் பின்னாடி எழுதியிருக்கு. எல்லாம் ஓகே தானே? 15ஆம் தேதி காலையில் நியூஸ் பேப்பர். ஓ ஓகே சார், ரைட்டு. இங்கே டிக்கெட். எங்கே போகிறீங்க? தக்கலு டிக்கெட். $35. $5 சேஞ்ச் தாங்க. $5 இல்லையா? சில்லறை இல்லாமே வரீங்க. இங்கே பாருங்க, என்கிட்ட இல்லை. சில்லறை இல்லாமே வருவானுங்க.
சார் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஒரு நாமக்கல் டிப்போ. 72 சார். ₹2 சில்லறை வேணும். ₹2 சில்லறை தாங்க. சில்லறை இல்ல. சில்லறை இல்லையா? இல்ல. அப்படி சொன்னா எப்படி? 10 பேர் இதே சொன்னா என் கையில் இருக்கிற ₹20 போயிடுமே. சில்லறை எடுங்க. ஏய் இந்தாங்க. சில்லறை இல்லாமல் வந்துடுவானுங்க. தேங்க்ஸ். கைக்கு என்னாச்சு? யானை மேல இருந்து விழுந்துட்டேன். நீங்க யானை பார்க்கணும்? சில சமயம். எங்க போறீங்க? ஒரு கல்யாணம். தனியாவா? ஃபேமிலிலாம் இல்லையா? ஏன் கல்யாணம் தான் சார். அப்ப பொண்ணு அங்க காத்துட்டு இருக்கான்னு அர்த்தம்ல? பொண்ணு மட்டும் இல்லை, பொண்ணோட ஒரு குட்டி குழந்தையும் காத்துட்டு இருக்கு. தேனி பக்கமா வீடு? உங்க பேரு? சுப்பிரமணியன். உன்னோட பேர் என்ன?